வரலாற்று பன்முகத்தன்மை கொண்ட கரூர் மாவட்டத்தின் 4 இடங்கள் குறித்து பார்க்கலாம் இன்றைய தொகுதி அலசலில். சங்க காலத்தில் சேர மன்னர்களின் தலைநகராகவும் வஞ்சி மாநகரம் என்றும் போற்றப்பட்ட கரூர் இன்று தமிழகத்தின் மிக முக்கிய தொழில் மையமாக திகழ்கிறது. அமராவதி மற்றும் காவிரி ஆறுகள் பாய்ந்து வளம் சேர்க்கும் இந்த மண் சுமார் 9,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. பேருந்து கூண்டு கட்டும் தொழில் மற்றும் கொசுவலை உற்பத்தியில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக விளங்கும் கரூர் வரலாற்று சிறப்பும் பொருளாதார வலிமையும் கொண்ட ஒரு தனித்துவமான மாவட்டமாகும். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகள் உள்ளன. 2,45,000 வாக்காளர்களை கொண்ட கரூர் தொகுதியில் திமுகவுக்கு வாக்கு வேட்டை நடத்தும் வி. செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இங்கு திமுக மற்றும் அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. குறிப்பாக கவுண்டர் சமுதாய மக்கள் அதிக அளவில் உள்ளனர். ஜவுளி தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகளின் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கின்றன. 2,12,000 வாக்காளர்களை கொண்டது அரவக்குறிச்சி தொகுதி. விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட இத்தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக திமுகவின் இளங்கோ உள்ளார். குறிப்பாக பள்ளப்பட்டி நகராட்சியில் உள்ள இஸ்லாமிய மக்களின் வாக்குகள் இங்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றன. மேலும் கவுண்டர் சமுதாயத்தினரும் இங்கு கணிசமாக வசிக்கின்றனர். காவிரி வடிநில பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் தற்போது திமுகவைச் சேர்ந்த சிவகாம சுந்தரி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். 2,03,049 வாக்காளர்களை கொண்ட இத்தொகுதியில் விவசாய கூலி தொழிலாளர்களின் கோரிக்கைகளே தேர்தல்களில் பிரதானமாக எதிரொலிக்கின்றன. திராவிட இயக்க வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த தொகுதி குளித்தலை. மறைந்த முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி 1957 ஆண்டு முதலில் போட்டியிட்டு வென்ற பெருமை இதற்கு உண்டு. தற்போது திமுகவைச் சேர்ந்த மாணிக்கம் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். 2,24,000 வாக்காளர்களை கொண்ட இங்கு முத்திரையர் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தினர் பரவலாக வசித்து வருகின்றனர். கடந்த 25 ஆண்டுகால தேர்தல் வரலாற்றை பார்க்கும்போது கரூர் மாவட்டம் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களுக்கிடையேயான பலப்பரீட்சை தளமாகவே இருந்துள்ளது. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின்படி மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளுமே திமுக வசம் உள்ளன. 1952 ஆண்டு தொடங்கி வரலாற்று ரீதியாக பார்த்தால் அதிமுகவுக்கு சாதகமாக ஒரு காலகட்டத்தில் இருந்துள்ளது. இப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உத்திகளை உடைக்க அதிமுக இங்கு கடும் பிரயத்தனங்களை செய்ய வேண்டியிருக்கும்.